இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்க ஒரு பில்டிங்ல மொத்தமா 200 ஃப்ளோர் இருக்கு. ஒரு ஃப்ளோருக்கு 2 பேரை அடைச்சி வச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற சாப்பாடு தான் கீழே இருக்கிற ஃப்ளோருக்குலாம் போயிட்டு இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா கீழ் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்குலாம் சரியான சாப்பாடு கிடைக்காம அவங்க ரொம்பவே பட்டினியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசத்துக்கும் அவங்க இருக்கிற ஃப்ளோர் மாறிக்கிட்டே இருக்கும். சில மாசம் மேல இருக்கிறவங்க கீழே போயிருவாங்க, அதே மாதிரி கீழே இருக்கிறவங்க மேலேயும் வருவாங்க. இதுல என்னன்னா அவங்க எந்த சாப்பாடையும் எடுத்து வச்சுக்க கூடாது. இதுல மேல் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத ரொம்பவே அசிங்கம் பண்ணி கீழே அனுப்புறாங்க. இதனால கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் மேல வர ட்ரை பண்றாங்க. ஆனா மேல இருக்கிறவங்க அவங்கள மேல வர விடாம கீழே தள்ளி கொலையும் பண்ணிடுறாங்க. இங்க ஒருத்தவன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக சைன் பண்ணிட்டு உள்ள போறான். இவன் இருக்கிற ரூம்ல ஒரு வயசானவர் இருக்காங்க. இவங்களுக்கு சுத்தமா சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. அந்த வயசானவர் இவனை கொலை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவனை கட்டியும் போட்டுடுறாரு. கரெக்டா இவனை கொலை பண்ண போறப்போ ஒரு பொண்ணு வந்து இவனை காப்பாத்திடுறா. அந்த பொண்ணு யாரு, அவன் அங்கிருந்து எப்படி தப்பிச்சான்னு அடுத்த வீடியோல சொல்றேன்.